பூண்டின் மருத்துவ குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் இருக்குங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம பச்சையாக அப்படியே சாப்பிட்றோம், மோரில் கலந்து தயிரில் கலந்து சாப்பிட்றோம், சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிட்றோம். ஆனால் இதனாலெல்லாம் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க, பூண்டுக்கு மருத்துவ குணமே இல்லைன்றீங்களா? அப்படி கிடையாதுங்க. இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய மூலிகை, மிகப்பெரிய விஷயம் இந்த பூண்டு. அது நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அப்படி கிடையாதுங்க. பூண்டு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய, மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் எந்த நோய்க்குமே கிடையாது. இதை நான் சொல்லலைங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி ஏசிஎஸ் அப்படின்றவங்க ஒரு அதிர்ச்சியான, நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு மிகப்பெரிய மருத்துவ குழு ஆய்வு பண்ணி சயின்ஸ் டெய்லி அப்படின்ற ஒரு வலைத்தள பத்திரிகையில் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இதை உலகத்தில் உள்ள ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், அந்த லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். அது நம்ம ஊர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலேருந்து குவைத்து, இரானியன், ஃப்ரெஞ்சு, டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் அப்படின்ற மிக பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி, டோக்கியோ யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாம், போதும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குன்றீங்களா? அவ்வளவு உலக நாடுகள் அத்தனை உள்ள யூனிவர்சிட்டி இதை ஆய்வு பண்ணிட்டாங்க. அதை மொத்தத்தினோட ஜூஸையும் எடுத்து குறிப்பாக இந்த ஏசிஎஸ் அப்படின்றவங்க என்ன விஷயத்தை உடைச்சாங்க, அறிவியலின் அடிப்படையில் ஒரு மிராக்கிள் நடக்குது இந்த பூண்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க சொன்ன விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வைரலாக பரவி அதை பல பேருன்றது கோடிக்கணக்கான பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஆளுங்களும் அதை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது பூண்டு அப்படின்றது அல்லியம் அப்படின்ற ஃபேமிலி குடும்பத்தை சேர்ந்தது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் இருக்கிற சல்ஃபரை உறிஞ்சி எடுத்து அதை அமினோ ஆசிடுகளாகவும் சல்ஃபர் ஸ்டோரேஜ் மாலிக்யூல்ஸ் அப்படின்றதாகவும் அது பிரிக்குது. அதில் இந்த சல்ஃபர் காம்பவுண்ட் மாலிக்யூல்ஸில் முக்கியமானது 2 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அல்லியா அப்படின்னு ஒன்று, அல்லினேஸ் அப்படின்ற ஒன்று. இந்த 2 தாங்க மிக 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 முக்கியமானது. இது 2ம் அப்படியே பாண்டடாக அப்படியே ஒட்டிக்கிட்டு, பிரிக்க முடியாமல் ஒட்டிக்கிட்டு பூண்டில் இருக்கிற வரைக்கும் பூண்டுடைய மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு பயன்படாது. பூண்டு என்பது ஒரு பயனற்ற பொருள். இந்த பாண்டை பிரேக் பண்ணாதான் அங்கே மிராக்கிள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெட்டி போடுற மாதிரி 4 துண்டாக வெட்டி போட்டால் கூட பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட மெத்தட், அந்த மெத்தடில் அதை பண்ணும்போது என்னென்ன மிராக்கிள்ஸ் நடக்குது, அது அறிவியலின் அடிப்படையில் கெமிக்கல் விஷயங்கள் என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்களா அது மாறுது அப்படின்றத கொஞ்சம் சின்ன சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நடக்குது, அது எதுக்கு பயன்படுதுன்றதை கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். இது என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, anti-oxidants, anti-bacterial, anti-fungal, anti-inflammatory, anti-bacterial அப்படின்னு இந்த ஆன்டின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆன்டி அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த ஆன்டிக்கு பக்கத்தில் ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட்னா ஆக்சிடேஷன் ஒரு ப்ராசஸ்ஸு, அதன் மூலமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உண்டு பண்ணி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புக்கு அத்தனை கெடுதியும் பண்ணுது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அணுவில் ஒரு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், அதனால அது கெட்டு போயிடும். அதுக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுத்துட்டிங்கன்னா அது நல்ல அணுவாக மாறிடும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நல்ல அணுவாக மாறிடும். இதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட். அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஒன்று இருந்தால் போதும், பாதி நோயை குணப்படுத்திடும். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி, அந்த ஃபங்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஞ்சை, பாக்டீரியா, இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டத்தையே டோட்டலாக சரி பண்ணி உங்கள் உடம்பை டீடாக்சிஃபையிங் ஏஜென்ட், கம்ப்ளீட் பாடி டீடாக்சிஃபையிங் ஏஜென்ட்டாக இந்த பூண்டு மாறுது. அது மட்டும் இல்லாமல் இதில் செரிட்டோட்டின் அப்படின்ற ஒரு விஷயம், இன்சுலின் அப்படின்ற ஒரு விஷயம், செலினியம், பேத்தோஜன், ஈஸ்ட்ரோஜன் இப்படின்ற முக்கியமான விஷயங்களை அளவுக்கு அதிகமாகாமலும் அளவுக்கு கம்மியாகாமலும் அந்த பேலன்ஸ்டாக வச்சுருந்தாலே போதும். அந்த சுரப்பிகள் சரியான அளவில் சுரந்தால் போதும், நம்மளுடைய உடம்புல உள்ள பாதி நோய் குணப்படுத்திவிடும். அந்த விஷயத்தை மிக சரியாக செய்வது இந்த பூண்டை. இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த ட்ரிக்கில் அந்த விஷயம் அந்த மாதிரி மாற்றிடும். நம்ம ஆன்டின்றதை சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த செலினியம், செரோட்டின், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சரி பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. இதனாலலாம் என்னென்ன நடக்குது நமக்கு?
ஃபஸ்ட்டு திங், நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இது பெஸ்ட்டு மெடிசின். இப்போ நம்ம சொல்கிற முறைப்படி இதை வந்து நீங்கள் சாப்பிடணும். பிரஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் கொடுக்குறவங்களாம் அதிகப்படியான தாய்ப்பால் சுரக்கும். அப்புறம் பிரெயின் வயசாகி போய் டிமென்ஷியா போன்ற வியாதிகள்லாம் வருது. அப்புறம் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களுக்கு மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்கறது இந்த பூண்டு. இப்போ நம்ம சொல்கிற முறைப்படி சாப்பிட்றது மெயின் விஷயம் என்னென்னா ஸ்டெமினாவை உங்களுக்கு கொடுக்குது, அதிகப்படியான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஃபட்டிக்னு ஒரு விஷயம் வரும். அப்போ அவங்க வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி, அவங்க ஒர்க் அவுட் ஆகிறனால லாஸ் ஆகிற அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து அது சரி பண்ணிடும். இந்த ஸ்டெமினா, இந்த எனர்ஜியை அதிக அளவில் கொடுக்கறனால தான் அந்த காலத்தில் எகிப்தியர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை கடவுளுக்கு இணையாக வச்சு கும்பிட்டாங்க. கடவுளுக்கு இணையான ஒரு விஷயமா பூண்டை வந்து பார்த்தாங்க. இப்போ நம்ம சொன்ன முறைப்படி அவங்க அப்பவே சாப்பிட்ருக்காங்க. சயின்ஸ் இன்னைக்கு தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லுது. ஆனால் இன்றைக்கும் நம்ம அதை எப்படி சாப்பிடணும், எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 10% தான் அதனோட பலனை வந்து நமக்கு கொடுக்குது. அப்படி என்ன எகிப்தியர்கள் வந்து இதை பயங்கரமாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வந்து அரசர்கள் கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன முறைப்படி அவங்க வந்து அதை பூண்டை சாப்பிட்ருக்காங்க. பிரமிடுகள் எப்படி மனிதர்களால் கட்டப்பட்டதுன்ற ஆச்சரியத்திலேருந்து இன்னும் அறிவியலாளர்கள் வெளியே வரவே இல்லை. அவ்வளோ சக்திகளை, அந்த எனர்ஜியை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கறது எது பயன்பட்டதுன்னா அவங்க நம்பினது அந்த பூண்டு. இப்போ நம்ம சொல்கிற முறைப்படி அவங்க அதை சாப்பிட்ருக்குறாங்க. எகிப்தியர்கள் அவங்க கடவுளுக்கு மேலாக நினைச்ச ஒரு அரசர் டைட்டன் காமோன், அவருக்கு வந்து ஒரு கல்லறை கோயிலே கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே மிகப்பெரிய மர்மங்கள் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அதை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை திறந்து பார்த்து திருட முயற்சி பண்ணவங்கள நிறைய பேர் மர்மமான முறையில் செத்து போயிருக்கதாகவும் அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அது உண்மையும் கூடவன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அது கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா பல மர்மமான பொருட்கள் வந்து அந்த அரசர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அதுக்கு அடியிலையும் அதை சுற்றியும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதனோட அமைப்பு முறைகள், ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் ஆய்வு செய்யும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக கிடைச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெட்டி ஃபுல்லாக பாதுகாக்கப்பட்ட கார்லிக். இந்த பூண்டு பாதுகாக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட பூண்டை வந்து எடுத்துருக்குறாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் கடவுளை நோக்கி பண்ணுற பயணத்தில் அவருக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். அதுக்காக அந்த பூண்டை வச்சுருக்காங்களா இல்லை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அங்கேருந்து அந்த பூண்டை எடுத்துருக்குறாங்க. கிரேக்கர்கள் வந்து அவர்களுடைய இராணுவ வீரர்களுக்கும் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிற வீரர்களுக்கும் இந்த பூண்டை இப்போ நம்ம சொல்கிற முறைப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போக உங்களுக்கு வெயிட் லாஸ் 30 days இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ட்ரிக்கில் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா 30 daysல உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். எல்டிஎல்னு சொல்கிற பேட் கொலஸ்ட்ராலை எரிச்சு தள்ளிடும் அது. அதுக்கப்புறம் உங்களுடைய கண் ஐசைட்டுக்கு வந்து மிகப்பெரிய இது. அதுக்கான கண்ணில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்ணுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு கவசமாக வந்து இந்த பூண்டு வந்து உங்களுக்கு செயல்படுது. கிட்னி டீடாக்சிஃபையிங், கிட்னியோடைய அத்தனை நச்சுக்களையும் அது ஒழிச்சு எடுத்து அதில் உள்ள வியாதிகள், கிருமிகள், பாக்டீரியா அத்தனையும் சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. ஸ்டமக், உங்கள் வயிறை க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி வயிறு சம்பந்தமான அத்தனை கோளாறுகளையும் இது சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் முகத்தினுடைய ஸ்கின்னு, இந்த ஸ்கின்ல வர பிம்பிள்ஸ், ஆக்னி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மட்டுமல்ல ஸ்கின்னில் எந்த விதமான ஆரோக்கிய குறைவான எந்த விஷயம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக குணமாக்கி வயசானாலும் இளமையான தோற்றத்தோட அந்த மினுமினுப்போட உங்கள் தோலை வச்சுக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் இருக்குது. ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற மாதிரியான கை வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் வலி, இதுக்கெல்லாம் மிகப்பெரிய மருந்து பொருளாக இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு பயன்படும். அதை விட மிக மிக முக்கியமான விஷயம், பிளட்டை தின் பண்ணி இது சரி பண்ணுறதுனால, பிளட்டுனோட ஓட்டத்தை சீராக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிடாதீங்க. ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க இதை சாப்பிடாதீங்க. வயிற்றில் கொஞ்சம் அல்சர் பிரச்சனை மாதிரி இருக்கிறவங்க இதை சாப்பிடாதீங்க. மற்ற அத்தனை பேருமே இதை சாப்பிட்லாம். பிளட் குளுக்கோஸ் லெவல், இன்சுலின் லெவல் இது கட்டுப்படுத்துறதுனால பிளட் குளுக்கோஸ், சுகர் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டில் எப்போவுமே இருக்கும். இதை தினம் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அது போக வந்து முக்கியமானது பிரெயினோடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து இது சக்தி கொடுத்து வச்சிருக்கனால நீங்கள் எவ்வளோ வயசானாலுமே அந்த இளமையில் இருக்கிற அந்த மூளையோடைய திறமையோடையும் ஞாபக சக்தியோடையும் வலிமையோடையுமே நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அதற்கான வலிமையை இது கொடுக்குது. இந்த லிஸ்ட்டை பற்றி சொன்னால் இது மணிக்கணக்காக போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த விஷயம் என்ன, அதை எப்படி பண்ணணும், அந்த அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன்.
இப்போ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அலியம் ஃபேமிலியை சேர்ந்தது. இதில் வந்து அல்லியா அல்லினேஸ் அப்படின்ற 2 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த பாண்டை வந்து நம்ம உடைக்கணும். இந்த சல்ஃபர் மாலிக்யூல்ஸ்னோட பாண்டு ஒட்டிட்டு இருக்கிற பாண்டை உடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அவங்க ஈஸி மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தியில் வெட்டுறதை விட அந்த பூண்டை வச்சுட்டு அந்த கத்தியை திருப்பி அந்த பட்டையாக இருக்கிற பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை மேலே வச்சு கையில் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது நசுங்கிடும். அதுதான் தி பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தியை ஃப்ளாட்டாக திருப்பி பூண்டு மேலே வச்சு கையால் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது நசுங்கிடும். அது நசுங்கும் போது என்ன ஆகுதுன்னா, பூண்டுக்கு உள்ளே ஒட்டிட்டு இருக்கிற அத்தனை சல்ஃபர் மாலிகூல்ஸ்னோட பாண்டும் பிரேக் ஆகும்போது அதை வந்து நீங்கள் இப்படி ஒரு பூண்டுகளை எல்லாத்தையும் அப்படி பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு சூடு இல்லாத இடத்துல, ஒரு காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு 10 நிமிடம் வெளியில் வச்சிங்கன்னா காத்தோட அது ரியாக்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஆர்கானோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ்னு 50க்கும் மேற்பட்ட சல்ஃபர் காம்பவுண்டுகளாக அது மாறுது. இந்த மிராக்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று தான் அலிசின். இந்த அலிசின் வேறு எதுலேயும் கிடையாது, பூண்டில் தான் இருக்குது. இந்த அலிசின் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மென்று சாப்பிடும் போதோ சமையலுக்கு பயன்படுத்தும் போதோ அது பிரயோஜனப்படாது. அலிசின் எப்போ உருவாகும்னா, இந்த பாண்டை பிரேக் பண்ணி நீங்கள் 10 நிமிஷம் காற்றுல ஆற விடும்போது தான் இந்த அல்லியாவும் அல்லினேஸும் சேர்ந்து காத்தோட ரியாக்ட் ஆகி அலிசினை உருவாக்குது. அது இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட இந்த ஆர்கானோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸுங்களை உருவாக்குது. இந்த 50க்கும் மேற்பட்ட ஆர்கானோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸுங்க தான் உங்கள் உடம்புல மிராக்கிள் பண்ணுது. அந்த ஆன்டின்னு சொன்னோம் இல்லையா, அப்புறம் செராட்டின், செலினியம், இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, இப்படியா ஏகப்பட்ட விஷயங்கள், அந்த லிஸ்ட்டை சொல்லி முடிக்க முடியாது. அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள உடம்பினுடைய உபாதைகள் 90% குணப்படுத்தக்கூடிய அத்தனை பவரையும் அத்தனை மருந்தையும் அந்த ஒரு 10 நிமிஷத்தில் பூண்டு உருவாக்கிடுது. அதைத்தான் அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு அது சமையலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வீணாக போயிடும். அதை அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட மெத்தடை வந்து சொல்கிறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பூண்டோடைய அந்த பாண்டேஜை பிரேக் பண்ணி 10 நிமிஷம் காற்றுல ஆற விடணும். அதுக்கு பெஸ்ட்டு கத்தியை திருப்பி வச்சு நம்ம பழம் இல்லை வேறு விதமாக கூட நசுக்கலாம். இல்லை நறுக்கி தான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக நீங்கள் அதை வெட்ட முடியுமோ, நறுக்க முடியுமோ, ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெட்டணும். இல்லை இன்னொரு பெஸ்ட்டு மெத்தடு, அதை துருவி போடலாம். நம்ம துருவல் வச்சுக்கோ, தேங்காய் துருவல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி துருவி போடலாம். அதுவும் பெஸ்ட்டு மெத்தட். இதை வந்து ஒரு 10 நிமிடம் கட்டாயமாக ஆற விடணும். அதை ஆற விடும்போது அது அந்த மாயப்பொருளாக மாறின பிறகு நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் தண்ணி எடுத்து அது கொதிநிலைக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை லைட்டாக சூடு பண்ணி, கொதிக்க ஆரம்பிக்கக்கூடாது, அது வரைக்கும் கொண்டு போயிட்டு அதை இறக்கி வச்சுட்டு அதில் இந்த 10 நிமிடம் காய வச்சு அந்த பூண்டை எடுத்து போட்டு ஒரு 10-15 நிமிஷம் இல்லை குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் வைத்தா கூட நல்லது தான். அதை வந்து அப்படியே சைலண்ட்டாக வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். அதில் உள்ள அந்த 50க்கும் மேற்பட்ட ஆர்கானோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸு, அல்லிசின்னு, அல்லியா, அல்லினேஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் உடம்புக்குள்ள மிராக்கிள், உங்கள் உடம்பே அப்படி லேசாயிட்ட மாதிரி மிகப்பெரிய மாறுதல்கள் அடையிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்படியே குடிக்கிறதுக்கு பிடிக்காதவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ், 2 சாய்ஸையும் அவங்க கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னா, அந்த சுருள் பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையோடைய தூளையும் ஜீரகத்தூளையும் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சூடு பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் அதில் போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு இந்த பூண்டை அதில் போட்டு நீங்கள் 1 மணி நேரம் விட்டுட்டு அதை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹனி அண்ட் லெமன், உங்களுக்கு சுகர் பிரச்சனை இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஹனியையும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தையும் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் புழிஞ்சு அதை நீங்கள் சாப்பிட்லாம். இது இன்னும் அதிகப்படியான மருத்துவ குணத்தை கொண்டது. இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பூண்டை அந்த சூடு பண்ண தண்ணியில் போட்டு மூடி வச்சு நம்ம குடித்தாலே போதும். அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அது அல்லிசினோட வாசனையால் அந்த சமையல் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் நீங்கள் இதனோட எஃபெக்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காய்கறியோ இல்லை நான்வெஜ்ஜோ செஞ்சு முடித்து இறக்குனதுக்கப்புறம் இந்த துருவுன இந்த பூண்டு இருக்கு இல்லையா, அதை மேலே தூவி ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த மிதமான சூட்டில் அந்த காம்பவுண்ட்ஸ், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அத்தனையும் அந்த
காய்கறிலையோ நான்வெஜ்லேயோ அந்த பதார்த்தத்தில் இறங்கி அதை சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புக்கு அது கிடைக்கும். இப்படி ஒரு 4 சாய்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து ஓவர் ஹீட்டில் கொஞ்ச நேரம் வேக வச்சாலே இது பிரயோஜனமற்ற ஒரு பொருளாயிடும். நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் கூட பூண்டை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, பூண்டை மருந்து பொருளாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. வாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பூண்டு மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பூண்டுன்றது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நினச்சிட்டு பூண்டை நம்ம தப்பாக பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு 10% நன்மைக்காக ஒரே கல்லில் 100 மாங்காய் இல்லை 1000 மாங்காய் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பூண்டால் நமக்கு இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்றத இந்த தகவலை அத்தனை பேர்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி. அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஏஜேஹெச்.